ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்தவரையும் பார்த்தீங்கன்னா, வன்னியர் சங்கம் இருந்த காலத்திலேயே அவர்கள் பேசியதெல்லாம் அம்பேத்கரும் பெரியாரும் நம்ம தலைவர்கள், காரல் மார்க்ஸ் நம்முடைய வழிகாட்டி, ஒரு நக்சல் சிந்தனை, சிவப்பு சிந்தனை, இந்த அடையாளத்திலிருந்து வந்ததுதான் வன்னியர் சங்கம். தலித்தை முதலமைச்சர் ஆக்கணும், ஒவ்வொரு சாதிக்கும் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எல்லா சாதிக்கும் முதலமைச்சராக வாய்ப்பு தரணும், இஸ்லாமியர்களை முதலமைச்சர் ஆக்கணும், அம்பேத்கர் சிலையை திறக்கணும், அம்பேத்கரை படிங்க, இப்படியெல்லாம் ஒரு முற்போக்கு சிந்தனையுடன் இருந்தது தான் வன்னியர் சங்கம். வன்னியர் சங்கம்ங்கிற ஒரு ஜாதி சங்க பேரோட இருந்தாலுமே இவ்வளவு முற்போக்கோடு ஆரம்பிக்கப்பட்டது தான். எல்லாம் அதுல பலர் இருந்தாங்க. அப்படி ஒரு அரசியல் ஒரு நக்சல அமைப்பில் இருந்து விடுபடுவதற்காகவே வன்னியர் சங்கம் உருவாச்சுங்கிற வரலாறுலாம் சொல்லுவாங்க. அங்கே நக்சலுக்கு தடை வந்த போது அந்த சிவப்பு சிந்தனையாளர்கள்லாம் அப்பயே வன்னியர் சங்கங்கிற பேர்ல உருவானாங்கன்னா அவ்வளோ ஒரு வரலாறுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த அமைப்பிலிருந்து அப்படியே ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு பேர் சாங்கி தமிழ் தேசிய அரசியல், ஈழ அரசியல், தலித்துகளுடன் ஒன்றிணைவது, இளைய பெருமாள் தலித் கட்சி தலைவர் இளைய பெருமாளோட ஒன்றிணைந்து தீண்டாமைக்கு எதிராக போரானது, இப்படியெல்லாம் தன்னுடைய வரலாறை சொல்லி இப்பயும் நாங்க அம்பேத்கர் சிலையை திறந்தோம், தலித்துகளுக்காக பாடுபட்டோம்னு இப்பயும் அவ்வப்போது மேடையில் பேசி கொண்டு இருக்கக்கூடிய இவர்கள் ஜாதி மாநாடு, ஜாதி கட்சி நடத்தும் போது அவங்க பேசுறது என்னவா இருக்கு? நம்மலாம் அக்கினியின் தீயில இருந்து, நெருப்புல இருந்து அப்படியே ஒவ்வொரு குழந்தையா பறந்து பறந்து விழுந்துச்சு அப்படின்னு ஒரு டாக்டர் படித்த மருத்துவர் பேசலாமா? அப்ப இவர் யாரை டார்கெட் பண்றாரு? கொஞ்சம் விவரம் தெரியாம இருக்க வன்னிய இளைஞர்களை சாதி வெறி ஏற்றி அவனை தீயில தள்ளுறதுக்கான வேலை தான்.